ரிஷப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு சார்? சுக்கிரனோட ராசியில் பிறந்தவங்க ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய நட்சத்திர பாதங்கள் கொண்ட ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலே பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக செயல்படுறது, அதாவது பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். இயற்கையிலே ஆடம்பரமாக செயல்படக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வரும் தமிழ் புத்தாண்டில் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சற்று சிக்கனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரனோட ராசியில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வரும் தமிழ் புத்தாண்டில் இந்த ஆண்டு முழுவதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு. இதன் காரணமாக எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலுமே தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வரும் நாட்களில் ஏற்படும். குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் முதல் ஒரு 15-16 நாட்கள் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மே 1ஆம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 12ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை விட ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குரு ஜென்மத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது தனது சிறப்பு பார்வையாக 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். இதன் காரணமாக பூர்வீக வழியில் ஒரு சில பலமான பலன்கள், பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த காலங்களில் இருந்தது. ஏன்னா தற்போது 5ல் கேது சஞ்சரிக்கிறது பிள்ளைகள் வகையில் சில கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து என்றாலும், கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்று ஒரு கருத்து இருந்தாலும், குரு பார்வை கேதுக்கு இருக்கின்ற பொழுது அந்த பாதிப்புகள் விலகி பிள்ளைகள் வகையில் ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். அடுத்து 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குற காரணத்தால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் உபாதைகள் சற்று குறையும் என்றாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டாளிகள் ஆதரவு காரணமாக தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் கூட்டாளிகளுடைய ஆதரவு, வேலைக்காரங்களுடைய ஆதரவுலாம் நல்ல சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் கூட தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிற காரணத்தினால தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது, சரியான முறையில் பராமரித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வேலைக்காரங்க வெளியாட்களால் சில நேரங்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் அந்த வேலை பளுக்கான பலன், உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் குருவின் சிறப்பான நிலையின் காரணமாக நிறைய நல்ல நிகழ்வுகள் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன்களை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். பொதுவான பலன்கள் பார்க்கின்ற பொழுது 2023, 2024 விட 2024, 2025 ரிஷபராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் செல்ல வேண்டிய கோயில்கள் என்னதெல்லாம் சார்? ரிஷப ராசிக்காரங்கம்மா பொதுவாக பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் சற்று சுமாராக இருக்கிறதுனால 10ல் சனி என்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. அதன் காரணமாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது கூட ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்து பார்த்தீங்கன்றால் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு நம்மளால் முடிந்த ஒரு வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவானுக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாட்டி வழிபாடு செய்வது, வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறதுலாம் ஒரு வளமான பலன்களை கண்டிப்பாக அவங்க இந்த வரும் நாட்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குமா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.